2 கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழுவிலே பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று அமர்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிக்கிறார்கள். அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ, அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ, அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள். அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் அப்பொழுக்கற்ற நிலையிலே போராட வேண்டும். எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும். எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம். அடுத்த பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால், உங்களுடைய வேகமான உழைப்பால், தொண்டர்களுடைய உழைப்பால், தொண்டர்களுடைய உழைப்பின் வெற்றியால், தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.